بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. மரியாதைக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ கண்மணிகளே, சென்ற மாதத்தினிலே பெற்றோருடைய சிறப்பு அப்படிங்கிற வகையில் குர்ஆன் சுன்னாவிலிருந்து சில செய்திகளை ஓரளவு முழுமையாக நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியிலே அந்த பெற்றோர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்கிற ஒரு விளக்கத்தை இன்றைய ஜும்மாவிலே நாம் எண்ணி பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக ஹதீஸிலே நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த பெற்றோர்களுக்கு நன்மை செய்வது என்கிற வகையிலே ஒரு வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்துவார்கள். அந்த வார்த்தை பிர்ருல் வாலிதைன். இந்த வார்த்தையைத்தான் அதிகமான இடங்களிலே பெற்றோருக்கு உபகாரம் செய்கின்ற அந்த விஷயத்தினிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். இந்த பிர்ரு அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அரபு அகராதியிலே நாம் எடுத்து பார்க்கிற பொழுது பல்வேறு விதமான அர்த்தங்களை அதற்கு கொடுக்கிறார்கள். முதலாவதாக அன்பு, அதாவது பெற்றோருக்கு அன்பு காட்டுவது. இரண்டாவதாக இரக்கம் காட்டுவது. மூன்றாவதாக அவர்களை கண்ணியப்படுத்துவது. இதேபோல் அவரிடத்தில் கஞ்சத்தனமாக நடக்காமல் ஒரு கொடைத்தன்மையோடு தயாளத்தன்மையோடு நடப்பது. அவர்களுக்காக வேண்டி நமக்காக வேண்டி அவர்கள் தியாகம் செய்தது போல அவர்களுக்காக வேண்டி நாம் என்ன செய்கிறது, சில தியாகங்களை செய்வது, உதவி செய்வது. குறிப்பாக ஹிதுமத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வயதான கட்டத்தினாலே பணிவிடை செய்வது. இப்படியாக பல்வேறு விதமான அர்த்தங்கள் அந்த பிர்ருல் வாலிதைன் அப்படிங்கிற ஒரு சின்ன அந்த வார்த்தைக்குள்ளே அடங்கியிருப்பதாக அரபு வல்லுநர்கள் என்ன செய்கிறார்கள், நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ அந்த அடிப்படையில் நாம் அந்த பெற்றோருக்கு நாம் செய்ய வேண்டிய அந்த கடமைகளில் முதலாவது ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், பெற்றோர்களுடைய திருப்தியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் வாழ்கின்ற அந்த காலகட்டத்தினிலேயே அவர்கள் இறப்பதற்கு முன்பதாகவே அந்த பெற்றோர்களுடைய அந்த திருப்தி ரிலா இருக்குதா இல்லையா, அந்த திருப்தியை நாம் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். இறைவனுடைய திருப்தியில் தான் நாம் சுவனத்தை அடைய முடியும். இறைவனுடைய திருப்தி இல்லாமல் சூனத்திற்கு நாம் என்ன செய்ய முடியாது, செல்ல முடியாது. ஆனால் அந்த இறைவனுடைய திருப்தியை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறது பொழுது நமக்கெல்லாம் நன்றாக தெரிந்த ஒரு ஹதீஸ், ரிலர் ரப்பி ஃபி ரிலல் வாலிதைன். அல்லாஹ்வுடைய திருப்தி யாருடைய திருப்தியிலே இருக்கிறது என்று சொன்னால் பெற்றோருடைய திருப்தியிலே இருக்கிறது. வசஹத்து ரப்பி ஃபி சஹத்தில் வாலிதைன். அல்லாஹ்வுடைய கோபம் யாருடைய கோபத்தில் இருக்கிறது என்று சொன்னால் இந்த பெற்றோருடைய கோபத்திலே இருக்கிறது. பெற்றோர்கள் இந்த உலகத்திலே வாழ்கிற சமயத்திலே உங்கள் மீது அல்லது நம் மீது திருப்தி பட்டு விட்டால் என்று சொன்னால் அல்லாஹ் நம் மீது திருப்தி பட்டு விடுகின்றான்.
அந்த பெற்றோர்கள் இந்த உலகத்திலே வாழுகிற சமயத்தில் உங்கள் மீது அல்லது என் மீது அவர்கள் அதிருப்தி கொண்டு விட்டால் என்று சொன்னால், கோபப்பட்டு விட்டால் என்று சொன்னால், அல்லாஹ்வும் கோபப்பட்டு விடுவான். ஆக அந்த வகையிலே இந்த உலகத்திலே வாழ்கிற சமயத்தினுடைய அந்த பெற்றோருடைய திருப்தியை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முயற்சிக்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், நம்மை பெற்றெடுத்த அந்த தாயோ அந்த தந்தையோ நம்மை எண்ணி பார்க்கிற சமயத்தினால இவனை வளர்த்தது வீண் போகல, இவனுக்காவடி நாம் கஷ்டப்பட்டது, சிரமப்பட்டது, இதே போல பல்வேறு விதமான அந்த துன்பங்களை அனுபவித்தது, வியர்வை சிந்தியது, இதெல்லாம் வீண் போகவில்லை என்று ஒரு ஆத்ம திருப்தியோடு அவருடைய கடைசி அந்த மௌத்து இடம்பெற வேண்டும். அப்படி இல்லாமல் தென்னையை பெத்தா இளநீர், பிள்ளையை பெத்தா கண்ணீர் அப்படிங்கிற வகையில் ஒரு செய்தியை சொல்லுவாங்களா இல்லையா? அந்த வகையில் இவனை ஏன் நான் பெற்றேன் என்கிற வகையில் ஒரு அதிருப்தியோடு அந்த பெற்றோர்கள் மரணமாகக்கூடிய ஒரு சூழலை நாம் என்ன செய்யக்கூடாது? உருவாக்கி விடக்கூடாது. ஆக அந்த அடிப்படையில் பெற்றோருடைய திருப்தியை நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற வேண்டும். உவைஸுல் கர்னி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தோழரை பற்றி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நபித்தோழர் என்பதாக சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால், நபித்தோழர் அப்படிங்கிற வகையில் ஒரு ஆளை குறிப்பிடுவதாக இருந்தது என்று சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே வாழ்ந்திருக்க வேண்டும், அவரை பார்த்திருக்க வேண்டும், அவரை நபி என்று ஈமான் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த உவைஸுல் கர்னி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்தார். ஆனால் ரசூலுல்லாஹ்வை என்ன செய்யல? பார்க்கல. அந்த பார்க்க முடியாததற்கு காரணம் என்ன தெரியுமா? ரொம்ப நீண்ட தூரத்தில் இருந்தார். இந்த உவைஸுல் கர்னி ஒரு நீண்ட தூரத்தில் இருந்தார். அவர் ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறதுக்கு ஆசைப்படுறார். ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறதுக்கு என்ன செய்றார்? அவர் ஆசைப்படுறார். ஆனால் அவருடைய தாயை கவனிப்பதற்கு, ரசூலுல்லாஹ்வை போய் சந்திச்சுட்டு வந்து வர்ற வரைக்கும் தாயை கவனிப்பதற்கு ஆள் இல்லை, இவர்தான் கவனிக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறார். இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு போற சமயத்தினாலே, நீங்க அங்கேயே இருந்து தாயை கவனியுங்கள், என்னை பார்ப்பதை விட தாயை கவனிப்பதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்தாலும் கூட ரசூலுல்லாஹ்வை பார்க்காமல் இருந்தார். யாருக்காக வேண்டி? தாயினுடைய ஹிதுமத்துக்காக வேண்டி, அந்த படிமனைக்காக வேண்டி. ஒரு கட்டத்திலே ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு அவர் ஆசைப்படுகிறார். அப்படி ஆசைப்படுகிற நேரத்திலேயும் இந்த தாயை கவனிப்பதற்கு ஆள் இல்லை. எனவே அந்த ஹஜ் கடமையாக இருந்தும் கூட ஹஜ்ஜுக்கு போகாமல் இருந்து ஒரு கட்டத்திலே தாய் மரணமானதற்கு பின்னாடி தான் அந்த உவைஸுல் கர்னி ஹஜ்ஜை நிறைவேற்றினார் என்பதாக அவருடைய வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். இந்த உவைஸுல் கர்னியை பற்றி சஹாபாக்களிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். இறைவன் மீது சத்தியமிட்டு அந்த உவைஸுல் கர்னி ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அது நிறைவேறிவிடும். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு மனிதர். எனவே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னால், அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னால், குறிப்பாக சஹாபாக்களுக்கு மாத்திரமல்ல, அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு இந்த ரெண்டு தோழர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, உவைஸுல் கர்னியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால், அவ்விடத்தில் துஆ செய்யுமாறு, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுமாறு நீங்கள் வேண்டுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார் என்று சொன்னால், அதற்கு அடிப்படையான காரணம் அவர் தாயினுடைய இந்த ஹிதுமத்தில் பணிவிடையில் இருந்த காரணத்தினால் தான் என்கிற ஒரு செய்தியை நாம் என்ன செய்ய வேண்டும்? எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரெண்டாவதாக, அந்த பெற்றோரிடத்தில் நாம் பேண வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை தான் நான் வரிசைப்படுத்தி முன்பின்னாக நான் என்ன செய்கிறேன்? சொல்லி காட்டிக்கொண்டு இருக்கிறேன். அவரிடத்துல பேசுகிற சமயத்தில் ஒரு கண்ணியமான மரியாதை கலந்த தன்மையில் பேசுவது. அதுக்கு இன்னைக்கு சாதாரண நீங்கள் பார்க்கலாம், வா போ அப்படிங்கிற வகையில் நம்ம பேசுகிறோமா இல்லையா? அதிலும் குறிப்பாக தந்தையை கூட வாங்கன்னு சொல்லுவாங்க, உம்மாவை நினைச்சதில்லை, வாங்கலாம் சொல்றதில்லை, வா போ அப்படிங்கிற வகையில் தான் ஒருமையில் பேசக்கூடிய ஒரு காட்சியை தான் நம்ம பார்க்கிறோம். இது அல்லாமல் சில இடங்களில் வாடா போடா அப்படிங்கிற வகையிலெல்லாம் பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது நம்ம சமூகத்தில் இல்லை, சில அடிமட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம். அதுக்கு அடிப்படை காரணம் இந்த சினிமாக்கள் அந்த மாதிரியே காட்டுறது. இந்த பெற்றோர்கள் என்ன செய்யறது? வாடா போடா அப்படிங்கிற வகையில் பேசக்கூடிய வகையில் அந்த கண்ணிய குறைவான உரையாடலை திரும்ப திரும்ப பார்க்கிற பொழுது அது தன்னுடைய சொந்த வீட்டிலும் வரக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வகுல் லஹுமா கௌலன் கரீமா. கரீம்ங்கிற வார்த்தை அற்புதமான ஒரு வார்த்தை. அவங்கள்ட்ட பேசுகிற சமயத்தில் ஒரு மரியாதை கலந்த, ஒரு கண்ணியம் கலந்த தன்மையில் அவங்களிடத்தில் என்ன செய்யுங்க? பேசுங்க. கோவப்படுற சமயத்தில் கூட நீங்கள் வேகமாக வார்த்தையை விட்டு விடாதீர்கள். சாயித் இப்னு முஸையிப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தோழர் அறிவித்து சொல்லி காட்டுகிறார், பெற்றோரிடத்தில் நீங்கள் பேசுகிறதா இருந்து சொன்னால், ஒரு அடிமை ஒரு முதலாளி இடத்துல, ஒரு எஜமானத்தில் பேசுவானா இல்லையா, அந்த மாதிரியான நிலையில் நீங்கள் உங்களுடைய பெற்றோரிடத்தில் பேசுங்க.
இன்னொரு இடத்துல இப்னு சிரீன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தாபி, சஹாபிக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த தாபி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு அறிஞர் சொல்லி காட்டுகிறார், நீங்கள் தாயிட்ட நீங்கள் பேசுவதா இருந்துன்னு சொன்னால் ஒரு நோயாளி எப்படி மருத்துவரிடம் பேசுவாரோ அவர்கிட்ட ரொம்ப தாட்பூட்டெலாம் பேச மாட்டார், ரொம்ப பணிவாக தன்னுடைய நோயை எடுத்து சொல்வாரா இல்லையா, அந்த மாதிரியான முறையில் நீங்கள் வந்து அவங்க இடத்துல பேசுங்க என்று இப்னு சிரீன் என்ன செய்கிறார், விளக்கம் சொல்லி காட்டுகிறார். ஆக அவரிடத்தில் நம்ம பேசுகிற சமயத்தில் கண்ணியமான முறையில் நம்ம என்ன செய்யணும், பேசணும். அடுத்ததாக பணிவை வெளிப்படுத்தணும். நம்முடைய பெற்றோரிடத்தில் உண்மையிலே அல்லாஹ்வுக்கு நம்ம பணிவை வெளிப்படுத்துறது இபாதத்தில் இருக்கிறது. நம்முடைய எல்லா உறுப்புகளையும் வந்து சஜ்தாவில் போட்டு நம்ம பணிவை வெளிப்படுத்துகிறோமா இல்லையா, இதே போன்ற தன்மையில் நாம் யாருக்காவது இந்த உலகத்தில் பணிவை தவாலுவை வெளிப்படுத்துவதாக இருந்தது என்று சொன்னால் நம்முடைய பெற்றோருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த பணிவை வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அழகான ஒரு ஊமை நயத்தோடு சொல்லி காட்டுகிறான், வஹ்ஃபில் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மான், இரக்கத்தின் அடிப்படையிலே தன்னுடைய இறக்கையை வந்து அவங்க முன்னாடி வந்து பணிவான முறையில் விரியுங்கள் என்று அல்லாஹ் ஷானு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அதாவது நேச்சுரல் ஜியோகிராஃபிக்கில் வந்து ஒரு காட்சி நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ரெண்டு பறவை என்ன செய்யும், சண்டை போடும். அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க சமயத்தினால ஒரு பறவை இன்னொரு பறவையிட்ட தோற்று போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருகிற சமயத்தினால தன்னுடைய ரெண்டு ரெக்கையையும் வந்து விரித்து பணிவை காட்டும். அப்போ அந்த மாதிரியான ஒரு பணிவை வந்து பெற்றோரிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். நம்ம இடத்துல அறிவு கூட இருக்கலாம், நம்முடைய பெற்றோர்களோட நாம் நிறைய படிச்சிருக்கலாம், அதெல்லாம் ஒரு பொருட்டு கிடையாது. இதே போல பணங்காசு நிறைய வச்சிருக்கலாம், அவங்க சாதாரண ஒரு ஏழையாக இருக்கலாம், அந்தஸ்துல வந்து அவங்க வந்து கம்மியா இருக்கலாம், நாம் உயர்ந்திருக்கலாம், இருந்தாலும் கூட எந்த நிலையிலும் அவர்களுக்கு முன்னாடி நாம வந்து சாதாரண மகன் தான். டில்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதன்னு சொல்லி ஒரு பாட்டு நம்ம கேள்விப்பட்டிருமா இல்லையா, அந்த வகையில் நாம அறிவில், பணத்தில், அந்தஸ்தில், தகுதியில் எவ்வளவுதான் உயர்ந்திருந்தாலும் கூட அந்த பெற்றோருக்கு முன்னாடி நாம் சாதாரண ஒரு மனிதன் அப்படிங்கிற வகையில் தான் அவரிடத்தில் பணிவை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற வகையில் அல்லாஹ் ஷானு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறார். அடுத்ததாக பெற்றோருக்காக வேண்டி பிரார்த்தனை புரிகிறது. நிறைய பேர் வந்து பெற்றோர் மூலம் பாசமாலாம் இருப்பாங்க, ஆனால் அந்த பெற்றோருக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய விஷயத்தில் அதாவது ஒரு விதமான அஜாக்கிரதையான திறமையில் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை தான் நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வகுர் ரப்பி ரஹமுஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற சமயத்திலே ஒண்ணுமே தெரியாத நிலையில, எதை பற்றியும் ஒன்றான ஒரு சிந்தனையும் இல்லாத நிலையில என்னை எப்படி பக்குவமாக பராமரித்து பாதுகாத்தார்களோ அதை போன்று ரப்பே அவர்கள் மீது நீ இரக்கம் காட்டு, அவர்கள் மீது நீ அன்பு காட்டு அப்படிங்கிற அந்த வார்த்தையை, அந்த பிரார்த்தனையை நாம செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த ரப்பி ரஹமுஹுமா கமக்கு முடிந்த அளவுக்கு வந்து அந்த அரபியை வந்து மனப்பாடம் செஞ்சு என்ன செய்யுங்க. அதனால தான் அந்த மதரசாவுக்கு வர்ற சமயத்தினாலே அந்த பெற்றோருக்காக வேண்டி உள்ள அந்த பிரார்த்தனையை அதிகமாக உஸ்தாத்மார்கள் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி காட்டுவார்கள். அதை திரும்ப திரும்ப நாம் என்ன செய்ய வேண்டும். இதில் வந்து ஒரு அறிஞர் இடத்துல கேள்வி கேட்கப்படுது, பெற்றோருக்காக வேண்டி ஒரு நாளைக்கு வந்து எத்தனை தடவை நம்ம பிரார்த்தனை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குற சமயத்தில் அவர் சொல்கிறார், 5 தடவை அவங்களுக்காக வேண்டி நீங்கள் குறைஞ்சபட்சம் 5 தடவை நினைச்சிங்க அந்த பெற்றோருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அனிஷ்குருலி வலிவாலிதை, எனக்கு நீ சுக்குரு பண்ணு, நன்றி செலுத்து, உன்னுடைய பெற்றோருக்கும் நீ என்ன செய்ய, சுக்குரு பண்ணு, நன்றி செலுத்து அப்படிங்கிற வகையில் அல்லாஹ் வந்து தன்னையும் அதுக்கு அடுத்தது யாரை சொல்லி காட்டுகிறான், அவனுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய பெற்றோரை குறிப்பிட்டு காட்டுகிறான். அப்போ அல்லாஹ்வுக்கு ஒரு நாளைக்கு வந்து குறைந்தபட்சம் கட்டாய கடமை அப்படிங்கிற வகையில் 5 நேரம் நம்ம தொழுகிறோமா இல்லையா, நன்றி செலுத்துறோமா இல்லையா, அதனால ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் ரப்பி ரஹமுஹுமா கமா ரப்பயானி ஸகீரா அப்படிங்கிற அந்த பிரார்த்தனை என்ன செய்ய வேண்டும், அந்த பெற்றோர்களுக்காக நாம் செய்ய வேண்டும். ஒரு குறைஞ்சபட்ச தன்மை, வேறு எதுவும் பண்ணாவிட்டாலும் கூட எதுவும் பண்ண முடியாத ஒரு கட்டத்திலே இந்த பிரார்த்தனையாவது நாம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் என்ன செய்ய வேண்டும், உருவாக்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக உள்ள ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், இதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சம், அந்த பெற்றோருக்காக வேண்டி செலவு செய்கிறது, சாப்பாடு கொடுக்கிறது, உடை கொடுக்கிறது, இது அல்லாமல் மருத்துவ செலவு பண்ணுறது, இப்படியான தன்மையில் இருக்கா, இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதில் சில குறைபாடுகள் இருக்கின்ற காரணத்தினால் நம்ம சொல்லி காட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அவர்களுக்காக வேண்டி நாம் என்ன செய்ய வேண்டும், செலவு செய்கிறதுல வந்து கருமித்தனம் பண்ணவே கூடாது. இது வந்து அறிஞர் பெருமக்கள் சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம வயசான ஆகிட்டான்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு மோசமான ஒரு நோயில் வந்துருச்சுன்னு சொன்னால் சாவு போகிற சாவு போன ஆழ்த்தரை அவருக்கு அவடி இவ்வளவு பெரிய அளவுக்கு வந்து நம்ம செலவு பண்ணணும் அப்படிங்கிற வகையில் எண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குதா இல்லையா. ஆனால் நம்முடைய சொந்த மகன் அந்த மாதிரி இருந்தால் நம்ம அந்த மாதிரி நினைப்போமா, என்னுடைய மகன் அவன் நோய் வாய்ப்பட்டு விட்டான், அவன் கடுமையான முறையில் சிரமப்பட்டு கொண்டிருக்கிற, அதிகப்படியான வகையில் மருத்துவ செலவு ஏற்படும் சொன்னால் என்ன செய்வோம், நம்ம செஞ்சுதானே ஆகும்.
அப்போ அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள், உன்னுடைய குழந்தைக்கு நீ எப்படி வந்து அதிகப்படியான ஒரு உரிமை கொடுப்பாயோ அந்த மாதிரியான ஒரு இதை வந்து அந்த பெற்றோருக்கு கொடுக்க வேண்டும், அவளுக்கு செலவு செய்ய வேண்டும் என்கிற வகையிலே அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், எஸ் அலூனக மாதா யுன்ஃபிகூன். நபியே உன்னிடத்தில் கேட்பாங்க, நாங்க எதை யாருக்கு என்ன செலவு பண்றது அப்படிங்கிற வகையில் கேட்பாங்க. அப்படி கேட்கிற சமயத்தில் குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், மா அன்ஃபக்தும் மின் ஹைரின், அல்லாஹ்விடத்தில் நன்மையை நாடி நீங்க எதை செலவு பண்ணாலும் கூட முதல் கட்டமாக ஃபலில் வாலிதைன். பல விஷயங்கள் அல்லாஹ் வந்து பல நபர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுல முதலாவது யாரை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்று சொன்னால் ஃபலில் வாலிதைன், பெற்றோருக்கு நீங்க வந்து என்ன செய்யுங்க, செலவு பண்ணுங்க. வல் அக்ரபீன், நெருங்கிய சொந்தக்காரங்களுக்கு என்ன செய்யுங்க, செலவு பண்ணுங்க. வல் யதாமா, தாயும் தந்தையும் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனாதை குழந்தைகளுக்கு நீங்க என்ன செய்யுங்க, செலவு பண்ணுங்க. வல் மசாக்கீன், இதே போல மிஸ்கின்களுக்கு என்ன செய்யுங்க, செலவு பண்ணுங்க. வபுன சபீல், வழிபோக்கர்கள், பெரிய பணக்காரா இருப்பாங்க, இடையில வந்து காசு இல்லாம தவித்துக் கொண்டிருப்பார்கள், அப்படியான வழிபோக்கர்களுக்கு என்ன செய்யுங்கள், செலவு பண்ணுங்கள் அப்படிங்கிற வகையில் சொல்லிட்டு வமா தஃஅலூ மின் ஹைரின், இந்த மாதிரியான ஆட்களுக்கு நீங்கள் எதையெல்லாம் நன்மையாக செய்தாலும் கூட ஃபைன்னல்லாஹ பிஹி அலீம், நீங்க எந்த நேரத்தில் எந்த காலகட்டத்தில் எந்த இடத்துல வச்சு எவ்வளவு நீங்க செலவு பண்ணீங்க அப்படிங்கிற விஷயம் அல்லாஹ்வுக்கு தெரியும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தால சொல்லி காட்டுகிறார். ஆக இந்த செலவு பண்றது வந்து மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. எந்த நிலையிலையும் பெற்றோர்களுடைய விஷயத்தில் கவனிக்கக்கூடிய விஷயத்தில் நாம் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் சிரமம் ஏற்படலாம், நல்லா இருந்துக்கிற சமயத்தில் சிரமம் ஏற்படலாம். இதே போல செலவுகள் திடீரென்று கூடி விடலாம். ஆரம்பத்தில் கொஞ்சம் கம்மியா இருக்கும், இப்போ என்ன செய்யலாம், செலவு கூடி விடலாம். அதுக்காக பெற்றோருடைய விஷயத்தில் வந்து நாம் என்ன செய்யக்கூடாது, குறைவு பண்ணக்கூடாது. விலைவாசிகள் என்ன செய்யலாம், அன்னைக்கு டாப் லெவலில் இருக்கிறது, உயர்ந்து போச்சு அப்படிங்கிற வகையில் அந்த பெற்றோரை கவனிக்கக்கூடிய விஷயத்தில் வந்து நாம் குறைவு செய்யக்கூடாது. பொறுப்புகள், சுமைகள், அண்ணனை பார்க்க வேண்டியிருக்கு, அக்காலை பார்க்க வேண்டியிருக்கு, அவனை பார்க்க வேண்டியிருக்கு, இவனை பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற வகையில் பொறுப்புகள் கூடினாலும் கூட இந்த பெற்றோரை கவனிக்கக்கூடிய விஷயத்தில், செலவுகள் பண்ணக்கூடிய விஷயத்தில் வந்து நாம் எந்த வகையிலும் குறைவு செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஏன் இந்த அளவுக்கு இந்த வலியுறுத்தல் என்று சொன்னால், இன்னைக்கு மனிதர்களில் பல பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், இந்த பெற்றோருக்கு செலவழிக்கிறத ஒரு பெரிய சுமையாக கருதுறாங்க. இருக்குதா இல்லையா, சமூகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? அதாவது ஏழை மக்கள் தான் அப்படி இருக்கிறாங்க, நடுத்தர மக்கள் தான் அப்படி இருக்கிறாங்க மாதிரி கிடையாது. நல்ல வசதி வாய்ப்பு இருக்கக்கூடிய ஆட்கள் கூட நான் ஏன் கவனிக்கிறேன், அவன் கவனிக்கட்டுமே அப்படிங்கிற வகையில் அந்த சகோதர அந்த உறவுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சிக்கலின் காரணமாக அந்த பெற்றோரை கவனிக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு பெரிய சுமையாகவே கருதக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. சில நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, பிள்ளை வந்து வசதியாக இருப்பார், பெற்றோர் வந்து வறிய நிலையில் ஆகிவிடுவார். அந்த மாதிரியான கட்டத்தில் அதிகப்படியான உரிமை கொடுத்து அவளை கவனிக்க வேண்டிய ஒரு கவனிப்பாடு நமக்கு இருக்கிறது. இந்த விஷயத்தில் வந்து ஏன் நாம் திரும்ப திரும்ப சொல்கிறோன்னு சொன்னால், ஒரு நல்ல வகையில் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஒரு நெருங்கிய உலகத்திலேயே ஒரு நெருங்கிய பந்த வாசம் எதுங்க? அக்கா கிடையாது, அண்ணன் கிடையாது, தம்பி கிடையாது, தங்கச்சி கிடையாது, மனைவி கிடையாது. நமக்கு நெருக்கமான மிக நெருங்கிய இரத்த பந்தம் உள்ளவர் அப்படின்னு சொன்னால் யாருங்க? நம்முடைய பெற்றோர் தான். அந்த பெற்றோரின் மீதே ஒரு மனிதன் இறக்கப்பட்டு செலவு செய்யலைன்னு சொன்னால் மற்றவனுக்கு எப்படி அவன் செலவு பண்ணுவான்? ஒரு காலகட்டத்தில் என்ன செய்ய மாட்டான், செலவு பண்ண மாட்டான். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த பெற்றோருக்கு செலவு செய்யக்கூடிய விஷயத்தில் ரொம்ப அதிகப்படியான ஒரு விஷயத்தை சொல்லி காட்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நமக்கெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் தான். ஒரு மகன் வர்றார் ரசூலுல்லாஹ்ட்ட, பல விசாரணைகள் வழக்குகள்லாம் வந்திருக்கு. ஒரு பஞ்சாயத்து வருது. என்ன வருதுன்னு சொன்னால், எங்கள் வாப்பா எனக்கு தெரியாமல் அவர் என்ன செய்கிறாரு, காசெல்லாம் எடுத்துடுறாரு, நான் வச்சிருக்க காசெல்லாம் அணிஞ்சிடாரு, எனக்கு தெரியாமல் எடுத்து செலவழிக்க ஆரம்பிச்சிடறாரு அப்படின்னு ஒரு புகாரை கொண்டு வர்றார். யாராக தந்தையாக இருந்தாலும் வழக்கு தானே. அப்போ அந்த தந்தையை கூட்டு வாங்க சொல்லி என்ன செய்யுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த தந்தையை கூட்டு வர்றாங்க. ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலில் உட்காந்துருக்கிறான். அவர் வர்ற சமயத்தினால கையில் ஒரு கம்பை ஊனி, உடம்பெல்லாம் தளர்ந்து, தோலெல்லாம் சுருங்கி, அதாவது ஒரு பார்ப்பதற்கே அவலட்சமான தோட்டத்தில் ரொம்ப சிரமப்பட்டு பலவீனப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி என்ன செய்கிறார், வர்றார். மகன் வந்து வழக்கு கொடுத்த காலத்தினால ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல, அழைச்சிட்டு வர சொல்லணும். அவர் சிரமப்பட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி வந்தவுடனே அவரை பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து ஒரு விதமான ஒரு இரக்கம், ஒரு பச்சாதாபம் என்ன செய்து ஏற்பட்டு விட்டு. அப்போ அந்த நிலையில் என்னன்னு சொல்லி கேட்குற சமயத்தினால அந்த தந்தை சொல்லி காட்டுகிறார், ஒரு காலகட்டத்தில் நான் பலமாக இருந்தேன், என்னுடைய மகன் வந்து பலவீனப்பட்டிருந்தான், ஒன்றுமே தெரியாத ஒரு பலவீனமாக இருந்தான். நான் செல்வ செழிப்பில் இருந்தேன், அவனுக்கு வந்து வெறுங்கையாத்தான் இருந்தான். அவன் பிறக்கிற சமயத்தில் என்ன இருந்துச்சு, அவன் கையில் ஒன்றுமே இல்லை. இதே போல செல்வத்தை வந்து அவன் என்னுடைய செல்வத்தை எடுக்கக்கூடிய அந்த விஷயத்தினால வந்து அனுபவிக்கக்கூடிய விஷயத்தில் அவனுக்கு நான் எந்த தடையும் போடல்.
அவன் பாட்டு செலவழிச்சான். அப்படி நல்லா வளர்த்தேன், நம்ம பாசத்தோட நேசத்தோடு நான் வளர்த்தேன். இப்போ நான் என்ன ஆயிட்டேன்னு சொன்னால் பலவீனப்பட்டு போயிட்டேன். அவன் கொஞ்சம் வலிமையாக இருக்கிறான், நான் வெறுங்கையோடு இருக்கிறேன். அவன் செல்வ வளத்தில் என்ன செய்யறான், இது பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இது அல்லாம நான் செல்வத்தை எடுத்துருவேனோ அப்படிங்கிற வகையில் அதை மறைச்சு வர வைக்கிறான். இந்த நிலையில என்னுடைய ஜீவனாம்சத்துக்கு நான் என்ன செய்வது அப்படிங்கிற வகையில் தன்னுடைய அந்த வெளிப்பாட்டை சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வாயில் இருந்த அந்த வார்த்தை என்ன தெரியுமா, அந்த சஹாபியை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அந்த மாலுக லி அபீக், நீ எந்த செல்வத்தை சேர்த்து வச்சிருக்க எல்லாம் உன்னுடைய அத்தாவுக்கு அர்ப்பணம் அப்பா, அதையே நீ தடை பண்ற அப்படிங்கிற வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழக்கு கொண்டு வந்த அந்த மகனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்ததாக நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். அப்போ அந்த வகையில் இந்த செலவு செய்யக்கூடிய விஷயத்தில் மிக முக்கியமாக மேலே இருக்கக்கூடிய தாய்மார்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். எப்படி உங்களுடைய தாய் தந்தையை கவனிக்கக்கூடிய விஷயத்தில் நீங்க எப்படி உறுதிப்பாட்டோடு இருக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய குணமார்கள் தன்னுடைய தாய் தந்தையை கவனிக்கணும், செலவு பண்ணணும், அவங்கள வசதி வாய்ப்போடு வைக்கணுங்கிற வகையில் ஒரு ஆசை இருக்கும். அந்த ரெண்டு ஆசை நீங்கள் பூர்த்தி பண்ணுகிற சமயத்தில் தான் நீங்க நல்ல மனைவியாக இருக்க முடியும். அதே போல இந்த கணவன்மார்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த தன்னுடைய பெற்றோர்களுடைய விஷயத்தில் மட்டும் ஒரு மாதிரியா நடந்துட்டு தன்னுடைய மனைவியினுடைய பெற்றோருடைய விஷயத்தில் கஞ்சத்தனமாகவும் நடக்கக்கூடாது. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி நடக்கிற சமயத்தில் தான் அந்த இல்லற உறவு என்ன செய்யும், சரியான முறையில் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூழல் அப்படித்தான் இருக்கிறது. சாதாரணமாக இந்த உலகத்தில் நீங்க பாருங்க, அந்த செலவு பண்ற விஷயத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆச்சரியம். அந்த பெற்றோர் உயிரோடு இருக்கிற சமயத்தினால ஒருவேளை உணவு கொடுக்கறதுக்கு தயங்கக்கூடிய ஆட்கள், அவங்க உசுரோடு இருப்பாங்களா இல்லையா, அந்த உசுரோடு இருக்கிற சமயத்தினாலே ஒரு 3 பேர் இருந்தால் 3 பேர் பங்கிட்டுக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் பண்ணாமல் ஒருவேளை உணவு கொடுக்கறது கூட சங்கப்படக்கூடிய ஆட்கள் அவர் மௌத்தா போயிட்டாருன்னு சொன்னால் 3ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியா 40ஆம் பாத்தியா இதே போல வருஷ பாத்தியா அப்படின்னு சொல்லி அதில் விதவிதமான உணவுகளை எல்லாம் தயாரித்து யாரோ ஆள்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காட்சி நம்ம பார்க்குறோமா இல்லையா. இது எவ்வளவு பெரிய கொடுமை, கொஞ்சம் நாம யோசித்து பாருங்கள். உசுரோடு இருக்கிற சமயத்தில் நம்முடைய பெற்றோரை கவனிக்க வேண்டும். அப்படி கவனிக்காமல் இஸ்லாத்தில் இல்லாத வகையில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வகையில் பெற்றோருக்கு துவா பண்றது இஸ்லாத்தில் இருக்கிறது. அதை ஒரு 3ஆம் நாள் தான் பண்ணணும், அல்லது 7ஆவது நாள் தான் பண்ணணும், அல்லது 40 நாள் தான் பண்ணணுங்கிற கட்டாயம் கிடையாது. இது இமாம்கள் கூட சொல்லி காட்டவில்லை. மதுஹப் இமாம்கள் கூட என்ன செய்யவில்லை, குறிப்பிட்டு இந்த நாட்களில் தான் நீங்கள் ஃபாத்தியா ஓதி அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிற வகையில் சொல்லி காட்டவில்லை. அப்போ அந்த வகையில் இருக்கக்கூடிய ஒரு காட்சி என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். இது அல்லாமல் இந்த பெற்றோருக்கு உணவூட்டக்கூடிய விஷயத்தில் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான அனுபவத்தையெல்லாம் நம்ம பார்க்கலாம். அம்மா ஒரு வீட்டில் சாப்பிடுவாங்க, அம்மா யார் வீட்டில் சாப்பிடுவாங்க, பெரும்பகுதி அக்கா தங்கச்சி வீட்டில் என்ன செய்வாங்க சாப்பிடுவாங்க. இந்த அத்தா எங்கே சாப்பிடுவார், அண்ணன் தம்பி வீட்டில் என்ன செய்வார் சாப்பிடுவார். ஏன் 2 பேரையும் ஒரே வீட்டில் உட்கார வச்சு சாப்பிடலான்னு கொடுக்குறது நம்மளுக்கு என்ன கஷ்டம்? ஒரு மாதம் நீங்கள் பாருங்க, ஒரு மாதம் அவங்க பாருங்க, அப்படிங்கிற வகையில் வச்சிருக்கலாமா இல்லையா. அந்த சூழல் இல்லாமல் இருக்கிறது. இது இல்லாமல் இப்படியெல்லாம் நீங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நாம இறந்து நாம வயசான காலகட்டத்தில் சோறு ஒரு வீட்டிலேருந்து வரும், அல்லது குழம்பு ஒரு வீட்டிலேருந்து என்ன செய்யும், நமக்கு வரக்கூடிய ஒரு சூழலை எல்லாம் என்ன செய்வான் உருவாக்கி விடுவான். ஒரு செய்தியை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு அறிவுபூர்வமாக நீங்கள் செஞ்சுச்சு பாருங்க. இன்னைக்கு எல்லாருமே 2 பிள்ளைங்க 3 பிள்ளைகளோட நிப்பாட்டிடுறாங்க. ஒரு காலகட்டத்தில் 5 பிள்ளைங்க 10 பிள்ளைங்க 20 பிள்ளைங்க பெற்ற பெற்றோர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறாங்களா இல்லையா. அந்த 10 பிள்ளைகள் 20 பிள்ளைகள் பெற்றெடுத்த அந்த 2 தாய் தந்தையும் சேர்த்து அந்த 10 பேரையும் 20 பேரையும் கவனிச்சு உணவு கொடுக்குறாங்க, உடை கொடுக்குறாங்க, படிப்பு கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த 10 பேர் சேர்ந்து அந்த 2 பேரை கவனிக்க முடியாதாங்க. அவங்க 10 பேரை கவனிக்கிறாங்க, ஒரே 2 பேராக இருந்து என்ன கவனிக்கிறாங்க. ஆனால் இந்த 10 பேரும் சேர்ந்து ஒரு 2 தாய் தந்தையை கவனிக்க முடியாத அளவில் அவங்க நற்றாற்றில் விடுகிறாள் என்று சொன்னால் இவர்களை விட ஒரு கொடூர மனம் படைத்தவர்கள் யாராக இருக்க முடியும் என்று நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு காலகட்டத்தினால இஸ்லாமிய சமூகத்தினால இந்த பர்வீன் சுல்தானான ஒரு பொம்பளை கூட பேசுகிற சமயத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் இந்த முதியோர் இல்லங்கள்லாம் இல்லை, அவங்க யார் முதியோர் இல்லங்களுக்கு அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடு சிறப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்படி தள்ளாம வீட்டில் வச்சுக்கிட்டு சிரமப்படுறோமே அப்படிங்கிற வகையில் எண்ணப்பாடுடைய பிள்ளைகள் இன்னைக்கு உருவாகி கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமாக நம்ம பார்க்கிறோம், வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், அந்த அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம் என்பதாக ஒரு கவிதையை படிச்சிருப்பீங்களா இல்லையா. அந்த மாதிரியான கட்டத்தில் முதியோர் இல்லத்துக்கு சேர்க்கக்கூடிய ஒரு மனோபாவம் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் வந்துவிட்டது. ஆனால் அது முதியோர் இல்லத்துக்கு கொண்டு போகக்கூடாதுங்க அப்படிங்கிற விஷயத்தை அல்லாவே குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்லி காட்டுகிறான், இம்மா யபுலுகன்னக இந்தக்கல் கிபரு அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, உங்களுடைய பெற்றோரில் ஒருவரோ அல்லது இருவரோ
உங்களிடத்திலே உங்களுடைய வீட்டிலே முதுமை அடைந்து விட்டால், இந்த அப்படின்னு சொன்னா உங்களிடத்திலே உங்களுடைய வீட்டிலே முதுமை அடைந்து விட்டால் அவங்களை கவனிக்க வேண்டிய அம்சங்கள் அப்படிங்கிற வகையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த பெற்றோர்களை வந்து நாம் என்ன செய்யக்கூடாது, முதியோர் இல்லங்களுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, அனுப்பக்கூடாது. ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு கதை. இந்த ஜான் பிரிட்டோ அப்படிங்கிற வகையில் இளையாங்குடியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாரு. ஒரு கிறிஸ்தவ ஒரு பேராசிரியர். அவர் நிறைய கதைகள் எழுதியிருக்கிறார். அந்த கதையில் ஒரு அற்புதமான ஒரு கதை எழுதியிருக்கிறார். இந்த கருத்துக்கு தோதான அம்சத்தில் இருக்கின்ற காலத்தில் நான் சொல்லி காட்டுகிறேன். கதை சொல்கிறது நமக்கு நோக்கம் கிடையாது. ஒரு 2 நண்பர்கள், அவர் ஏதோ ஒரு நண்பர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்துல்லான்னு ஒரு ஆள், அப்துல் சலாம்னு ஒரு ஆள். இந்த அப்துல்லாவுக்கு வந்து என்னன்னு சொன்னால் 2 பேரும் நல்ல நண்பர்கள். அந்த அப்துல்லாவுக்கு என்னன்னு சொன்னால் அந்த பழைய நாணயங்கள் இருக்கா இல்லையா, அதெல்லாம் சேர்க்கிறது. இந்த பழம் பீங்கான்கள் பழமையான பொருட்கள் இருக்கா இல்லையா, அதையெல்லாம் எங்கே கிடைச்சாலும் சரி, எவ்வளோ விலை கொடுத்திருந்தாலும் சரி, அதையெல்லாம் வாங்கிட்டு வந்து தன்னுடைய வீட்டில் வச்சு என்ன செய்வார், அலங்கரித்து தன்னுடைய நண்பர்களை கூட்டு வந்து அதெல்லாம் காட்டி பெருமைப்படக்கூடிய ஒரு ஆள். இப்படி ஒரு ஆளாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவருடைய நண்பர் அப்துல் சலாம் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து ரொம்ப நாளாக வராமல் இருக்கிறார். அவர் ஏன் வந்து பார்க்கறது இல்லை, நம்மளை பாராட்டுறது இல்லை அப்படிங்கிற வகையில் எண்ணிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு சமயத்தில் அந்த அப்துல் சலாம் என்ன செய்கிறாரு, அப்துல்லாவை பார்க்கறதுக்காண்டி வந்துடுறார். நடந்த கதை கிடையாது, கற்பனையான கதை. கடைசியில் ஒரு கருத்து இருக்கிற காலத்தில் நம்ம சொல்லி காட்டுறோம். வர்றார், சாப்பிடுகிறார், எல்லாம் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. முடிஞ்சு வெளியே போகிற சமயத்தில் கூட அந்த பல பொருள்களை பற்றி, பழைய ஞானங்களை பற்றி ஒரு வார்த்தை கூட பாராட்டு கூட தெரிவிக்காமல் போன உடனே, என்னப்பா வர்ற ஆளுகள்லாம் இதை பார்த்து அப்படி பாராட்டிட்டு போகிறாங்க, வாழ்த்திட்டு போகிறாங்க, நீ ஒன்றும் சொல்லாமல் போறியே அப்படின்னு அவர் சொல்கிற சமயத்தினால நான் என்னத்தை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னார். உயிரற்ற, உயிர் இல்லாத, ரூஹ் இல்லாத கலைப்பொருட்கள் உள்ளே வைத்து அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, உள்ளே வைத்து அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் உடலும் சதையும் உயிரும் உள்ளவனுடைய பெற்றோர் வந்து முதியோர் உள்ளத்தில் இருக்கிறாங்களே அப்பா, இந்த நிலையில் நான் வந்து சந்தோஷிக்க முடியும், உனக்கு வாழ்த்து சொல்ல முடியும் அப்படிங்கிற வகையில் அந்த ஒரு வார்த்தையை அவர் சொல்லி விட்டு செல்கிறார். அதோடு அந்த கதை என்ன செய்கிறது, முடிகிறது. இன்றைக்கி நாம் அப்படித்தனங்க நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோரை வந்து நாம் ஒரு பெரும் மதிப்பாக கருதுகிறோமோ, அங்கே கிடைக்கக்கூடிய சோபாக்களை நாம் வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய டிவி இருக்கா இல்லையா, இதை வந்து ஒரு பெருமையாக நாம் என்ன செய்கிறோம், சொல்லி காட்டுகிறோம். ஆனால் அந்த நோயில் படுக்கையில் கிடக்கக்கூடிய அவங்கள காட்டுறதுக்கு கூட நம்ம வந்து அவமானப்படுகிறோம். படிப்பறிவு இல்லாத ஆள், அதாவது மூக்கு இதெல்லாம் சிந்தி கிடக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிறவரை அவரை காட்டுறதுக்கு கூட நம்ம வந்து அவமானப்படக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். உயிருள்ள பொருளை வந்து ஒரு மதிப்பு கொடுக்காத அளவில் தான் இருக்கிறோம் என்கிற வகையில் அந்த கதை முடியதாக நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் பெற்றோருக்கு செய்யக்கூடிய அந்த அம்சங்களில் சில அம்சங்களை நம்ம பார்த்தோம். இனி பெற்றோருக்கு செய்யக்கூடாத அம்சங்களை அப்படிங்கிற வகையில் அடுத்த அமர்வில் நம்ம பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மரியாதைக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய தாய்மார்களே, சகோதரிகளே, முந்தைய அமர்விலே பெற்றோருக்கு நன்மை செய்வது என்று சொன்னால் என்ன அப்படிங்கிற வகையில் சில செய்திகளை நம்ம பார்த்தோம். அந்த வார்த்தைக்கு அரபியில் ஒரு வார்த்தை சொன்னோம். அது என்ன வார்த்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். பெற்றோருக்கு நன்மை செய்வது அப்படிங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் பயன்படுத்திய ஒரு வார்த்தை. மெய் மறந்து இருக்கக்கூடாது. கொஞ்சம் கேள்வி கேட்டால் தான் கொஞ்சம் உஷாராக இருப்பீங்க. என்ன வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும் சொல்லுங்கள். பிர்ருல் வாலிதைன், பெற்றோருக்கு உபகாரம் பண்ணது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம படித்தோம். இப்போ பெற்றோருக்கு இந்த மாற்றமாக நடக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் பயன்படுத்திய அந்த வார்த்தை உக்கூக்குல் வாலிதைன். அரபியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பகுதி உக்கூக்குல் வாலிதைன் அப்படிங்கிற வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது பெற்றோருக்கு நோவினையே தருவது அப்படிங்கிற வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த பிர்ருக்கு எதிர்ப்பதன் தான் உக்கூக் அப்படிங்கிற அந்த வார்த்தை. இது வந்து அக்க அப்படிங்கிற அந்த அரபி வார்த்தையிலேருந்து வந்தது. இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், சட்டையை கசக்கினான் அல்லது கிழித்தான் அப்படின்னு அதுக்கு பொருள். அப்போ பெற்றோருடன் ஒருத்தன் மோசமாக நடந்து விட்டான் என்று சொன்னால் அவன் இறைவனுடைய அந்த உறவை கசக்கி எறிந்து விட்டான் அப்படிங்கிற வகையில் ஒரு அர்த்தத்தை என்ன செய்கிறாங்க, இதுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அந்த வகையில் பெற்றோருக்கு நோவினை செய்யக்கூடிய எந்த காரியத்தையும் நாம் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது.
அது நிறைய அம்சங்கள் இருக்குது, அது தனியாக பேச வேண்டிய ஒரு அம்சம். இது ஒரு நீண்ட ஒரு சப்ஜெக்ட் உள்ள ஒரு பயான். அதில் குறிப்பாக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பெற்றோரிடத்தில் நம்ம வயசான கட்டத்தில் படுக்கையாக இருக்கக்கூடிய நேரத்தினால, நோய் நம்பலத்தில் கிடக்கிற சமயத்தினால, எதுவுமே முடியாத சமயத்தில் நாமளே எல்லாமே பண்ணி கொண்டிருப்போமா இல்லையா, அந்த மாதிரியான கட்டத்தில் நாம் பண்ணக்கூடாத ஒரு செய்தியை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ஃபலா தக்குல்லஹுமா உஃபின் வலா தன்ஹருஹுமா. அந்த பெற்றோரிடத்தில் நீங்கள் உஃப் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துறாதீங்க, அவங்கள வெறுத்துறாதீங்க, வீட்டை விட்டு விரட்டிடாதீங்க அப்படிங்கிற வார்த்தை அல்லாஹ் நினைச்சுகிறான் பயன்படுத்துகிறான், சொல்லி காட்டுகிறான். பொதுவாக இந்த உஃப் அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்கள் மொழிபெயர்த்துல சி அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துறாதீங்க அப்படின்னு மொழிபெயர்த்திருப்பாங்க. ஆனால் என்னுடைய ஹஸரத் சொல்லுவாங்க, அது கூட ஒரு பெரிய மோசமான ஒரு வார்த்தை. சீங்கிற வார்த்தை யார் எதை பார்த்து சொல்லுவோம்? ஒரு நாய் பண்ணியை பார்த்து நம்ம சொல்லுவோம். அதே ஒரு பெரிய இது உஃப்னு சொன்னால், ஏதாவது அவங்க ஒரு கஷ்டம் கொடுக்குற சமயத்தில் கொஞ்சம் முகச்சுளிப்பு நம்முடைய முகத்தில் வருமா இல்லையா, அந்த முகச்சுளிப்புக்குத்தான் உஃப் அப்படிங்கிறது பொருத்தப்படும் என்பதாக என்னுடைய ஹஸரத்தை நினைச்சுவாங்க, சொல்லி காட்டுவாங்க. அப்போ அந்த மாதிரியான கட்டத்தில், வயசான கட்டத்தில் நாம் அவங்கள உஃப்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சில நடவடிக்கைகள்லாம் நடக்கும். அதெல்லாம் தனியாக சொல்வது என்று சொன்னால் ஒரு பட்டியல் போட்டு என்ன செய்யலாம், சொல்லலாம். அதாவது சாதாரணமாக தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது 40 வயசுக்கு மேலே என்ன பண்ணுங்க, என்ன குணம்னு சொல்லுவாங்க, நாய்க்குணம்னு சொல்லுவாங்க. 40 வயசுக்கு மேலே நாய்க்குணம். அது ஒரு ஒழுக்கரான ஒரு பழமொழியாக இருந்தாலும் கூட, அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு அனுபவிச்சு வர்ற சமயத்தில் அந்த மாதிரிக்கு போயிடுவாங்க. வயசான ஆட்கள் நினைச்சுவாங்க போயிடுவாங்க. அப்படி போகிற சமயத்தில் முதுமையினுடைய அந்த பலவீனம், அந்த இயலாமை, சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவாங்க. நம்ம நினச்சிக்கிட்டு ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் நினைச்சுவாங்க, அந்த பெரியவங்க நினைச்சுவாங்க கோவப்படுவாங்க. எதிர்பாராதவற்றையெல்லாம் கேட்பாங்க. இரவு 12 மணிக்கு எழுந்துச்சு எனக்கு புரோட்டா வேணும்னு சொல்லி கேட்பாங்க. உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் பார்க்கலாம். நமக்கு அந்த நேரத்தில் எது கிடைக்காதோ அதெல்லாம் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு இரவு பகல் தெரியாதுங்க. இரவு எது பகல் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த நேரத்தில் எதிர்பாராதவற்றெல்லாம் கேட்குறாங்கன்னு சொல்லி அவங்க மேலே என்ன செய்யக்கூடாது, அந்த உஃப்ங்கிற வார்த்தையை என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தி விடக்கூடாது. பிடிக்காதவற்றையெல்லாம் பேசுவாங்க. நமக்கு எதெல்லாம் பிடிக்காமல் இருக்கோ அதெல்லாம் என்ன செய்வாங்க, அவங்க பேசுவாங்க. இதே போல் எந்த நேரம் பார்த்தாலும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய மனைவிக்கு கூட பிடிக்காது. யாரு, நம்முடைய அம்மா இருக்கா இல்லையா, அம்மாவுக்கு கூட அவங்க அத்தா பேசுறது என்ன செய்யாது, பிடிக்காது. அந்த மாதிரி சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அவங்களுடைய நினைவுகள் அவ்வப்போது மாறி மாறி வரும். அந்த மூளைக்கு போகக்கூடிய அந்த ரத்தம் இருக்குதா இல்லையா, அது தடைபடுற சமயத்தினால பழைய நினைவுகள்லாம் கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. தொடர்ந்து என்ன செய்வாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது அல்லாமல் அடிக்கொரு தடவை சிறுநீர் கழிப்பாங்க, அடிக்கொரு தடவை அவங்க என்ன செய்வாங்க, மலம் கழிப்பாங்க. இதே போல நமக்கு அருவருப்பு வரக்கூடிய எல்லா அம்சங்களையும் பண்ணுகிற சமயத்தில் கோவப்பட்டு விடாமல், சிரமப்பட்டு விடாமல், அந்த உஃப்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு இருக்கணும் அப்படிங்கிற வகையில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சொல்லி காட்டுகிறான். இது அல்லாமல் மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த பெற்றோர்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் சரி அல்லது கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, ஷிர்கான காரியத்தை பண்ணாலும் சரி, அந்த நேரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சொல்லி காட்டுகிறான். வைன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பிஹி ஷையுன் மா லைஸ லக பிஹி இல்முன். எந்த விஷயத்தில் உனக்கு ஞானம் இல்லையோ அந்த வகையில் இணை வைக்கக்கூடிய வகையில் அவங்க உடத்தில் வற்புறுத்தினால் என்று சொன்னால் ஃபலா துத்திஹுமா, அதுக்கு நீ வழிபடாது. ஷிர்க் விஷயத்தில் நீ வழிபடாது. எந்த கட்டத்திலும் பெற்றோருக்கு நீ வழிபட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வசாஹிபுஹுமா ஃபித்துன்யா மாருஃபா, பொதுவாக இந்த உலக வாழ்க்கையில் ஒரு பெற்றோர் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குமா இல்லையா, அதில் எந்த குறைபாடையும் நீ வச்சிடாது. நல்ல உபகாரம் பண்ணக்கூடிய வகையில் அவன் சிறுக்களையே இருந்தாலும் சரி, விதத்திலே இருந்தாலும் சரி, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையில் உலக கடமையில் நீ குறை வைத்து விடாதே என்கிற வகையில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சொல்லி காட்டிவிட்டு, அதற்கு தோதாக இந்த மாதத்தில் நாம் பெறக்கூடிய வகையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வரலாற்றிலிருந்து ஒரு அழகான ஒரு சரித்திரத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதை நான் அந்த குர்ஆன் வசனத்தோடு நான் சொல்லி காட்டுகிறேன். ஒதுக்குரு ஃபில் கிதாபி இப்ராஹிம, நீங்கள் இப்ராஹிம் நபியை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்னஹு கான சித்தீகன் நபியா, அவர் இறை தூதராக இருந்தார், இதே போல உண்மையாளராக இருந்தார். இது கால லி அபீஹி, தன்னுடைய தந்தை இடத்துல அவர் சொல்கிறார். அவருடைய தந்தை ஆசர் உங்களுக்கு தெரியும், ஒரு சிலை வணங்கி சிலையை விற்பனை செய்யக்கூடிய ஒரு ஆசாமி, அதிலேயே மூழ்கி கிடக்கக்கூடிய ஒரு ஆள், ஒரு சிறுக்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவருக்கு சொல்றாங்க யா அபத்தி, இதைத்தான் இந்த வார்த்தையை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கணும். இந்த யா அபத்திங்கிற வார்த்தையை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கணும். என்னுடைய தந்தையே, லிம தாவுது மாலா எஸ்மாவு வலா இபுசிரு வலா எதுனி அங்க செய்யா,
எதையுமே கேட்காத, எதையுமே பார்க்காத, எந்த தேவைகளை நிறைவேற்றாத இந்த சிலைகளையா நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்னுடைய தந்தையே அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, தன்னுடைய தந்தை இடத்துல சொல்றாங்க. திரும்ப சொல்றாங்க, யா அபத்தி, என்னுடைய தந்தையே, இன்னி கது ஜானி மினல் இல்மி மாலம் ஏத்திக்க, உங்களுக்கு இல்லாத ஞானம் அறிவு எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த அறிவை வைத்து உங்களிடத்தில் நான் என்ன செய்ய பணிவோடு உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஃபத்தபீனி, என்ன நீங்க பின்பற்றுங்க, நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீனை என்ன செய்யுங்க, நீங்க பின்பற்றுங்க. அஹ்தினி சிராத்தன் சவியா, நான் ஒரு நேரான பாதையை உங்களுக்கு நான் காட்டுகிறேன் அப்படின்னு என்ன செய்யறாங்க, தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்றாங்க. திரும்ப யா அபத்தி, என்னுடைய தந்தையே, லா தாவுது ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானை நீங்கள் வணங்காதீங்க. இன்ன ஷைத்தான காணல் ரஹ்மானி அசியா, நிச்சயமாக அந்த ஷைத்தான் வந்து ரஹ்மானான அல்லாஹ்வுக்கு வந்து ஒரு பாவியாக வாழ்ந்திருக்கிறான். அந்த ஷைத்தானுக்கு நீங்கள் என்ன செய்யாதீங்க, வணங்காதீங்க. திரும்ப சொல்றாங்க, யா அபத்தி இன்னி அகாபு, நான் பயப்படுகிறேன், ஐ எமஸ்ஸக அதாபு மினர் ரஹ்மான், அதாவது ரஹ்மானுடைய அந்த வேதனை உங்களை வந்து அடைஞ்சிருமோ, நரகத்தினுடைய அந்த வேதனை அடைஞ்சிருமோ, நான் வந்து அச்சப்படுகிறேன். ஃபதகூனலி ஷைத்தானி வலியா, நீங்க ஷைத்தானுக்கு ஒரு நேசராக ஆகிவிடுவீர்களோ என்று நான் அச்சப்படுகிறேன் அப்படிங்கிற வகையில் சொல்லிட்டு அந்த உபதேசம் அவ்வளவு பணிவா சொல்றாங்க. தன்னுடைய தந்தை இடத்துல அவங்க சிறுக்கில் இருந்தாலும் விதயத்தில் இருந்தாலும் கூட அவ்வளவு பணிவா சொல்றாங்க. அப்படி சொன்ன நேரத்தில் அவங்க வாப்பா என்ன சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் பதிவு சொல்லிக்கிறான். காலா ராகிபுன் அந்த ஆலிகத்தியா இப்ராஹிம், இப்ராஹிம் என்ன சொல்றாங்க, என்னுடைய தந்தைன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய வாப்பா மகனேன்னு சொல்லல, என்ன சொல்றாங்க, இப்ராஹிமே அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு பெத்த புள்ள மாதிரி நினைச்சுக்கிட்டு அவர் என்ன செய்றாரு, பேசுறார். என்ன வந்து என்னுடைய அந்த பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அந்த கடவுள் வந்து விளக்க பார்க்குறியா, ல இல்லம் தன்தகி, இந்த மாதிரி நீ பேசுறதை விட்டுவிடலை என்று சொன்னால் ல அர்ஜு மன்னக, உன்னை வந்து நான் கல்லால் அறிந்து கொள்ளுவேன். வஹ்ஜுருனி மலியா, உன்னை நீண்ட நாள் நான் பிரிந்திருப்பேன் என்பதாக அவர் சொல்லி காட்டுகிற சமயத்தில் கூட இந்த வார்த்தையை கேட்டு அந்த நேரத்தில் கூட கால அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த வார்த்தை சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். சாஸ்தக்ஃபிரு லக ரப்பி, உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் தேடுகிறேன், பாவ மன்னிப்பு என்ன செய்வேன், நான் தேடுவேன். இன்னஹு கான பி ஹஃபியா, அவன் என்னுடைய விஷயத்தில் ரொம்ப நேசனாக அல்லாஹ் இருக்கிறான். வாழ்த்து கடைசியாக தான் சொல்றாங்க, வாழ்த்து ஜிலுக்கும் வமா ததுஊன மின் தூனில்லா, அதாவது நீங்கள் அல்லாஹ் அல்லாமல் நீங்கள் எதை வணங்கி கொண்டிருக்கிறீர்களோ அதை விட்டு உங்களை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன். அதுவும் ரப்பி, என்னுடைய ரப்பிடத்தில் என்னுடைய தந்தைக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன் அப்படிங்கிற வகையில் ரொம்ப பணிவோடு தான் சொல்லி காட்டுகிறார். இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், சாதாரணமாக இந்த கொள்கை விஷயத்தை வச்சுக்கிட்டு சொந்த பந்தத்தை முடிச்சுட்டு இதே போல அக்கா தங்கச்சியை முடிச்சுக்கிட்டு அதாவது ஒரு விதமான வகையில் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். அது வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த வழிமுறை கிடையாது, அவர் சொல்லி காட்டிய இந்த முன்மாதிரி கிடையாது. எவ்வளவு பெரிய சிறுக்கில் விதயத்தில் இருந்தாலும் கூட கடைசி வரைக்கும் நாம் என்ன செய்வோம், அந்த அழகான முறையில் ஹிக்மத்தான முறையில் அவங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்போம். ஹிதாயத்து கொடுப்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது அப்படிங்கிற வகையில் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அருமையான நேரத்தினால, இந்த ஜும்மாவுடைய நேரத்தில், இந்த பெற்றோர் விஷயத்தில் நாம் எதையெல்லாம் கேட்டோமோ சொன்னோமோ அதன்படி நடப்பதற்குண்டான தௌஃபீக்கை எல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு